ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டு கதவு ஜன்னலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறந்து வைப்பதால் ஏற்படும் அதிர்ஷ்டங்களை பற்றி பார்க்கலாங்க. இந்துக்களுக்கு பொதுவாகவே ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் வாஸ்து சாஸ்திரத்திலும் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். அந்த வகையில் ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவதிலிருந்து வீடு கட்டி முடித்த பிறகு அதில் வாழ்ந்து வைக்கும் ஒவ்வொரு பொருட்கள் வரைக்கும் அனைத்திலும் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து தாங்க செய்ய வேண்டும். அந்த வகையில் ஒரு வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியேறுவதற்கும் வீட்டிற்கு வருவதற்கும் நாம் நம்முடைய வீட்டில் ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டுங்க. ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பதால் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள்ளே வந்து செல்வத்தை அள்ளி தருவாங்கங்க. அப்படி லக்ஷ்மி தேவி நம் வீட்டிற்குள் வருவதற்கு நம் வீட்டில் செல்வம் அதிகரிப்பதற்கும் நாம் ஒரு சில வாஸ்து குறிப்புகளை பின்பற்ற வேண்டுங்க. எனவே லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்களை எந்த நேரத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் வருவது வீட்டிற்கு மங்களம் சேர்ப்பதாக கருதப்படுதுங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று மாலை நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் வருவாங்கங்க. எனவே அந்த நேரத்தில் வீட்டோட கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பது மிகவும் நல்லதுங்க. தினமும் காலையில் சூரியன் உதயமாகும் போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள்ளே வருவாங்கங்க. எனவே அந்த நேரத்தில் வீட்டோட கதவு ஜன்னல்களை திறந்து நம்ம வைத்திருக்கணுங்க. அதே போல் மாலை சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள்ளே வருவாங்கங்க. அதனால் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து லக்ஷ்மி தேவியை வரவேற்பதற்காக வீட்டோட கதவு ஜன்னல்களை திறந்து வைத்திருக்க வேண்டுங்க. அப்பொழுது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்க. வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அருகில் காலை மாலை என இரு வேளைகளிலும் விளக்கு ஏற்றி வீட்டை பிரகாசமாக வச்சிருந்தாலும் வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவாங்கங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.